ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சில்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள். வீட்டில் எதுவுமே இல்லையா, கோதுமை மாவு கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மாவு கரைச்சிக்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் தோசைக்கல்லில் ஊற்றி தேய்க்கிறப்ப கரெக்டாக வரும். திக்காக இருந்துச்சுன்னா தேய்க்கிறப்பயே உங்களுக்கு ஒட்டிக்கும். அதனால் மாவோடைய பதம் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் சூடானதும் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு கரெக்டாக ஓடும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கும், இழுக்க முடியாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை தோசைக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சையாக சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு இது 3 வச்சு அரைச்சி சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாவு மட்டும் கரெக்டான பதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான சட்னி நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி கார சட்னி அரைச்சிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், 4 காஞ்ச மிளகா, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி. இது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி தாளிச்சிக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் இது லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு கூட இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.